வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பயிற்சி வகுப்புக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இன்னைக்கு அறிமுக பயிற்சி வகுப்பு. பஞ்சபட்சினா என்னது, அந்த சாஸ்திரம்னா என்னது, யார் யாரெல்லாம் கத்துக்கலாம், எதற்காக கத்துக்கணும், நம்ம கத்துக்கிட்டு நம்ம டே டு டே லைஃப்ல இது எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய அருமையான ஒரு பயிற்சி வகுப்பு தான். அறிமுக பயிற்சி வகுப்பு நம்ம இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில முன்னேறணும்னு எல்லாரும் நினைக்கிறதுனாலதான் ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கிறோம். ஸோ நீங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு கான்செப்டோட ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறதே பெரிய விஷயம் தான் முதல்ல. ஏன்னா நம்ம கொடுத்த ஆட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு மேல ரீச் ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 40-50 பேர் கனெக்ட் பண்ணிருக்கோம், 50 பேர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த ரெடியா இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர். சரி, இப்ப என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னோட பேர் ஹீலர் கோபி சரண். நான் சென்னையில ஊர பக்கத்துல இருக்கிறேன். நான் மோர் தென் 18 இயர்ஸா இந்த லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் படிச்சது அக்குபஞ்சர் படிச்சேன். அக்குபஞ்சர் MD முடிச்சேன். அதுக்கப்புறம் பிராணிக் ஹீலிங் படித்தேன். அப்புறம் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். அப்புறம் யோகா கத்துக்கிட்டேன். மனவளை கலை மன்றத்துல யோகா கத்துக்கிட்டேன். இதை தவிர பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம், தாந்திரிக பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எதற்காக அதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா, பேசிக்கா நான் வாழ்க்கையில முன்னேறணும். ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரிங்களா? இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நான் அப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு சிலர் வந்து படிச்சவங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு வராங்க, பணக்காரங்களாக, உயர்ந்த நிலை பணக்காரங்களாகிறாங்க. ஒரு சிலர் அப்படியே இருக்காங்க. இப்ப அப்படியே இருக்கிறவங்களுக்கும் பணக்காரங்க ஆகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பண்றாங்க, இவங்க எப்படி பணக்காரங்கள ஆகுறாங்க, இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, இவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால இவங்க வந்து இப்படி இருக்காங்க. சிலர் என்ன டவுன்ல போயிட்டு இருக்காங்க. சரி, டவுன்ல போறது மிஸ்டேக் ஏதோ பண்றாங்க. சரி, ஓகே, இது என்ன நடக்குது அப்படின்றதுக்காக நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதாவது நானும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க பாருங்க, அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன் நானு. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்ல கொஞ்சம் பற்று வந்துச்சு. தமிழ்ல எங்க அம்மா தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவர் எங்க அம்மா. சொல்ல எங்க அம்மாவும் நானும் நிறைய தமிழ்ல பேசிக்கிறதுனால தமிழ்ல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு அப்படி திரும்பி பார்த்தோம். தமிழ்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்கணும்னு நாங்க ஜோதிடம் பார்க்கும்போது உங்க ராசி வந்து இப்படி இருக்கு, உங்க நட்சத்திரம் இப்படி இருக்கு, நீங்க இதுதான் பண்ண முடியும், நீங்க தான் வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, இதனோட வாழ்க்கையோட முறை இப்படிதான் இருக்கு. ஜோதிடமே வந்து கர்மாவை பேஸ் பண்ணிருக்கு. சரி, ஓகே, வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் இருக்கிற வீடு என்னோட கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கிறேன். நான் வாடகை வீடு, சொந்த வீடு, எந்த வீடா இருந்தாலுமே நம்ம கர்மாவை பேஸ் பண்ணிருக்கு. அப்ப வாஸ்து சாஸ்திரம் போது 4-5 பேர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம். எங்க அம்மா, எங்க அப்பா, நானு, எங்க அக்கா, எங்க பாட்டி, 5 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம். அப்ப 5 பேருக்கும் ஒரே மாதிரி கர்மாவா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. இந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின் நான் எனக்குள்ள கேட்டுப்பேன். மற்ற யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட கேட்பேன். எனக்குள்ள அப்ப 5 பேருக்கும் ஒரே மாதிரி கர்மாவா இருக்கு. நாங்க ஒரு வீட்டுல தானே வாடுறோம். இப்போ ஒரு நாளைக்கு எங்க அம்மா சாம்பார் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேரும் சாம்பார் தானே சாப்பிட்றோம். அப்ப 5 பேருக்கும் ஒரே கர்மா தான் இருக்கா? 5 பேரும் காலையில இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் சாம்பார் சாதம், நைட்டுக்கு வந்து தோசை ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அப்ப உணவு முறையில இருந்து, இருக்கிற வீடுக்குள்ள இருந்து ஒரே மாதிரிதான் இருக்கா? அப்ப இதை தாண்டி வேற ஏதோ இன்னொரு விஷயம் இருக்குது. வாழ்க்கை முறை மாறுகிறது, டேஸ்ட் அதாவது டேஸ்ட்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மாறுகிறது, ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும். அப்ப வாஸ்து சாஸ்திரம் இருக்குது, ஜோதிட சாஸ்திரம் இருக்குது. அப்ப இன்னும் வேற என்ன இருக்குது வாழ்க்கையில முன்னேற்றிக்கிறதுக்கு அப்படின்னு தேடும் போது நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஹீலர் பாஸ்கர் சார் மூலியமா கிளாஸஸும் எடுக்க ஆரம்பிச்சேன். கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சு இது ஒரு 15 வருஷமா கிளாஸஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி மோர் தென் 10 இயர்ஸா 15 இயர்ஸா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரேக்கி கிளாஸ் எடுக்கிறோம். பஞ்சபட்சி சாஸ்திரம் இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். சரசாஸ்திரம், அக்குபஞ்சர் கிளாஸ், தாந்திரிக பரிகாரம். இது நேற்று தான் முடிஞ்சது ஒரு கிளாஸ். என்னன்னா சர்வ கட்டுக்களை உடைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு கிளாஸ் முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், எவ்வளவு ட்ரை பண்றோம், முடிய மாட்டேங்குது. குலதெய்வ கட்டுன்னு சொல்றாங்க, பித்திருக்கள் தோஷம்ன்றாங்க, பெண் சாபம்னு சொல்றாங்க, குடும்ப கட்டு போட்டிருக்காங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு, சம்பாதிக்கிறது நிக்க மாட்டேங்குது. இதெல்லாமே எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்றதுக்கான ஒரு பரிகார பயிற்சி வகுப்பு ஒரு 3-4 நாள் கிளாஸ் நடந்துச்சு. நேற்று தான் முடிஞ்சது, நேற்று ஈவினிங் தான் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துல அப்படியே நிறைய விஷயம் கத்துக்கிட்டே வரும்போது பொதுவாக நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நல்ல நேரம் கேலண்டர்ல பார்க்கணும், பஞ்சாங்கத்துல பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும்பாங்க. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நானும் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன், அதனால எல்லாரும் நீங்களும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி குடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ. சரி, இதுல என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா எது சொல்லிட்டு இருந்தோமே. ஓகே, இதுல என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு கேட்டா நேரம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாரும் நேரங்காலம் பார்த்து செய்யணும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாலும் நேரங்காலம் பார்த்து செய்யணும். சரி, ஓகே. எந்த நேரம் பார்த்து செய்யறது? நல்ல நேரம் பார்த்து செய்யணும். எந்த நேரம் நல்ல நேரம்? முகூர்த்த நாள். அதுல முகூர்த்த நேரம் காலையில பிரம்ம முகூர்த்தம், ஒரு டெய்லியுமே வரக்கூடிய நல்ல நேரம். எல்லா நாளுமே நல்ல நேரம் ஒண்ணு இருக்கு, யமகண்டம் ஒண்ணு இருக்கு, ராகு காலம் ஒண்ணு இருக்கு, குளிகை நேரம் ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு முகூர்த்த நாள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நம்ம நிறைய ஒரு ஆராய்ச்சி நிறைய பண்ணுவோம். எப்படிப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நல்ல நேரம்ல ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதே நாள் அதே கிழமையில இன்னொருத்தரும் நல்ல நேரம் பார்த்து அதே பிசினஸ் வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா போகுது, ஒருத்தர் சுமாரா போகுது, ஒருத்தர் லாஸ்ட்ல போகுது. நல்ல நேரம் பார்த்து தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு உடனே என்ன சொன்னாங்க, ஜாதக ரீதிப்படியா அவங்களுடைய அப்பயே நல்ல நேரம் வச்சிங்க. அப்ப என்ன சொல்லணும், ஒருத்தருக்கு நல்ல நேரம் மாறுங்க. அதனால அவங்க நல்ல நேரம் பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரிங்க. ஒவ்வொருத்தருக்கு நல்ல நேரம் மாறும், உங்களோட ஜாதகப்படி மாறும். அதனால நீங்க நல்ல நேரம் பொதுவா பார்க்காதீங்க, நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம். சரி, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கலாம். ஜாதகப்படி ஜோதிடர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து நம்ம நல்ல நேரம் பார்த்துக்கணும். இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா? சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, அதையும் மீறி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜாதகம் பார்த்து அதையும் மீறி வாழ்க்கையில சிலருக்கு பிரச்சனை வருது, சிலர் கல்யாணமே இதாகுது, சில வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டுறாங்க. இருந்தாலும் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது. ஏன்னா நானும் வாஸ்து பாக்குறேன், ஜோதிடம் பாக்குறேன், இருக்குது. மகாபாரதம் கதை யாருக்காவது கேள்விப்பட்டீங்களா? மகாபாரதம்? எஸ், எஸ். மகாபாரதத்துல அந்த 5 பேர் இருந்தாங்களே, அவங்க பேர் என்னது? பஞ்ச பாண்டவர்கள் தானே? எஸ். அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்தார், அதாவது அரண்மனை கட்டி கொடுத்தார். அவர் யார் தெரியுங்களா? ஓகே. அவருக்கு வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டி கொடுத்தது யார் தெரியுங்களா? சரி, மயன் அப்படின்றவர் தான் அவங்களுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி அரண்மனை கட்டி கொடுத்தார். அரண்மனை கட்டி கொடுத்து அந்த அரண்மனையில நாங்களாம் ரெடி பண்றோம், பூஜை போடுறோம், எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றதுக்காக அந்த 5 பேரும் கிளம்பி இங்க வராங்க, துரியோதனன் வீட்டுக்கு வராங்க. கரெக்டுங்களா? துரியோதனன் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களால அந்த அரண்மனையில் போய் வாழ முடிஞ்சுதா? அப்ப வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டுல கூட மியூட் போட்டுக்கோங்க, எதை செஞ்சு. வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட, அதாவது மயன், அதாவது வாஸ்து சாஸ்திரத்தோட ஹெட்ன்னு சொல்ல போனா மயன் சொல்லுவாங்க, சரிங்களா? அவரால பார்த்து கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அரண்மனையில இந்த 5 பேரால திரும்ப போய் வாழ முடியல. மறுபடியும் காட்டுக்கு போய், நாட்டுக்கு போய், அங்க ஊருக்கு திரும்பி அப்படியே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவங்களுக்கு உருவாச்சு. ஏன் தெரியுங்களா? வாஸ்து சாஸ்திரம் பெர்ஃபெக்ட்லி ரைட், கரெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா அதை மீறி இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்களுக்கு நடக்கல அப்படின்னு கேட்டா, அவங்க தர்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சூதாடுறது தப்பு. செகண்ட், பிரதர்ஸோட அனுமதி இல்லாம பிரதர்ஸ வச்சு சூதாடுறது தப்பு. தேர்டு, ஒய்ஃபோட எதுவுமே கேட்காம ஒய்ஃப வச்சு சூதாடுறது ரொம்ப தப்பு. சூதாடுறதே தப்பு. அப்ப தர்ம சாஸ்திரம் ஒண்ணு இருக்குது.
சரிங்களா? அப்ப அதை விட உயர்ந்தது. இப்ப அந்த மாதிரி எல்லாருமே நம்ம வந்து எல்லாருமே தர்மமா இருக்கோம்னு கேட்டா எல்லாருமே ஓகே, நார்மலா இருக்கும், நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் சக்சஸ் ஆகுதான்னு கேட்டா சில நேரங்கள்ல சக்சஸ் ஆகுது, சில நேரங்கள்ல சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. இத்தனைக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லா நேரமும் பார்த்து தான் சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். ஐயா மியூட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்க மொபைல் எடுத்து பாருங்க, அன்மியூட்ல இருக்கு அப்படின்னா நீங்களே மியூட் போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்ப தர்மசாஸ்திரம். சரி, அடுத்தது நாம எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் நமக்கு சக்சஸ் ஆகுதான்னு கேட்டா பெருசா அந்த அளவுக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசனால சக்சஸ் ஆக மாட்டேன்னு தெரியல. இப்ப சரி ஓகே, இது எந்த பக்கம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பஞ்சபூதங்கள் யாருக்காவது தெரியுங்களா? பஞ்சபூதங்கள் என்னன்னு தெரியுமா இருக்காது? 5 பூதங்கள் சொல்லு. நிலம், ஆகாயம், காற்று, ஆகாயம், நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சமே இந்த 5 பூதங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம பூமி எடுத்தோம்னா மேல மண் இருக்கு, அதுக்கு மேல தண்ணி இருக்கு, அதுக்கு மேல காத்து இருக்கு, அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கு, மேல காத்து இருக்கு. எல்லாமே இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு, ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு. நம்ம எங்க இருக்கோம் அதே மாதிரிதான் இருக்கும், நம்ம உடம்பும் அதே மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. இது நிலம், சதை தசை எல்லாம் இருக்கு பாருங்க, இது ஸ்கின், இதுல நிலம். நிலத்துக்குள்ள நீர் ஓடிட்டு இருக்கு, நீருக்குள்ள நெருப்பு இருக்கு, உடம்புல நெருப்பு இருக்கு, ஒரு சூடு இருக்குங்களா, உள்ளுக்குள்ள சுவாசம் எடுக்கிற மூச்சு காத்து இருக்கு. இந்த உடம்பு எங்க இருக்கு? உடம்புக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு, இந்த மண்டலுக்குள்ள ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு, காலி தானே இருக்கு, மண்டபுக்குள்ள ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம பிறந்த நேரம் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இந்த பிறந்த நேரத்துல இந்த பஞ்சபூதங்கள்ல எந்த பஞ்சபூதம் பலமாக இருந்துச்சு, எந்த பஞ்சபூதம் சமமாக இருந்துச்சு, எந்த பஞ்சபூதம் வீக்கா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிச்சயமா கிரகங்களுக்கு முக்கியத்துவம் பார்க்கணும், எஸ் கரெக்ட். அந்த கிரகங்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு நாம பாக்குறோம் ஜாதகத்துல. அந்த 9 கட்டம், 12 கட்டத்துல 9 கிரகங்கள், அதுல மாந்தின்னு சொல்றாங்க, எல்லாமே இருக்கு, லக்னம்னு சொல்றாங்க, எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு பார்த்து இங்க இப்ப கோச்சார் அடிப்படையில் இங்க இருந்து பாக்குறது எல்லாமே பார்த்து பண்றாங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட். இது கிரகங்கள் அடிப்படையில முழுக்க கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிரகங்களை தாண்டி இந்த உலகத்துல இப்ப கிரகங்கள் எங்க இருக்கு? அதுவும் அந்த பக்கம் சூரியன் இருக்காரு, இதோ இந்த பக்கம் சந்திரன் இருக்காரு, அதுவும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. இங்க வந்து எல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அங்கிருந்து நமக்கு ஒரு காந்த சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சக்தி மூலியமா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள், பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்டயே, நம்ம கூடவே கிரகங்களோட சக்தி நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்குது. அதுவும் சரம் சாஸ்திரம்ல படிப்போம். நமக்கு எப்படி இருக்கு, அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு படிப்போம். இங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட மூச்சு காத்து இருக்கா? இருக்கு. உடம்புல டெம்பரேச்சர் இருக்கா? சூடு இருக்கா? எஸ் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. மண் இருக்கா? எஸ். ஏன் மியூட் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன், தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் இருக்கா? சரி, எல்லாரும் மியூட் போடுங்க, நான் அப்புறமா கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீங்க ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றதுனால மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கா? இருக்குது. மூச்சு காத்து எடுக்கிறோம். இப்ப கிரகங்களோட காந்த சக்தி நிலை, காந்த சக்திகள் நமக்கு வந்து சேர்ந்தாலும் நம்ம டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆயிருக்கிறோம். நம்ம பிறக்கும் போது ஒரு பஞ்சபூதம் உயர்ந்த நிலையில இருந்திருக்கலாம், ஒரு பஞ்சபூதம் சமமா இருந்திருக்கலாம், ஒரு பஞ்சபூதம் டவுன்ல இருந்திருக்கலாம். அந்த பஞ்சபூதங்களோட சமநிலை, அதாவது அந்த பஞ்சபூதங்களுடைய நிலையை பொறுத்தும் நமக்கு வாழ்க்கை மாறுகிறது. சிம்பிள். வெளியில வெயில் அடிக்குதுங்க, எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? செம்ம வெயில் அடிக்குது, ஜாலியா இருக்கு, வா சூரியன்கா இதுன்னு போய் நின்றுட்டு இருக்கோமா? செம்ம மழை அடிக்குது, என்ன பண்ணுவோம்? குளிருது.
என்ன பண்ணுவோம்? அப்ப லைவா டைரக்டா பிரசன்ட்ல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன பஞ்சபூதங்களோட மாற்றம் இருக்குதோ டைரக்டா நம்ம லைஃப பாதிக்குது. கரெக்டுங்களா? அப்ப அப்படிப்பட்ட பாதிப்பு நம்ம பிறந்த, அதாவது பஞ்சபூதங்கள் இந்த பிசிக்கலா பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் சக்தி இருக்கு பாருங்க. எப்படி கிரகங்கள் பிசிக்கலா இருக்கு, அந்த கிரகத்துக்கு ஒரு சக்தி கிடைக்குது பாருங்க. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கு, பிசிக்கலா இருக்கு, அந்த பஞ்சபூதங்கள் ஒரு சக்தி கிடைக்குது பாருங்க. நம்ம பிறந்த நேரத்துல ஒரு பஞ்சபூதம் பலமா இருந்திருக்கு, ஒரு பஞ்சபூதம் டவுனா இருந்திருக்கு. எதுவும் அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அப்ப மட்டும் கிடையாது, இப்பயும் நமக்கு அந்த பஞ்சபூதங்களோட பாதிப்புகள்னு சொல்லலாமா, நல்லதுன்னு சொல்லலாம், நடந்துகிட்டு தான் இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கலாமா எல்லாரும்? எஸ், தம்ஸ் அப். சூப்பர். அப்ப அந்த பஞ்சபூதங்களோட பாதிப்புகளும் நம்ம இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களோட சக்தியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தானே ஆகணும். கரெக்டுங்களா? அந்த பஞ்சபூதங்களோட சக்தியும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் போகரையா, காகா குஜுண்டர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி நாங்க ஒரு சாஸ்திரம் உங்களுக்கு தரோம். அந்த சாஸ்திரத்துல வந்து 5 பறவைகளை பேஸ் பண்ணி நாங்க தரோம். அந்த 5 பறவைகள் 5 பறவைகள் பேஸ் பண்ணி தரும். அந்த 5 பறவைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த 5 பறவைகளுக்கும் அந்த 5 பறவைகள்ல யார் எந்த பறவைக்கு சம்பந்தப்படுறாங்களோ அவங்களுக்கும் அந்த பறவைகள் கூட சம்பந்தம் இருக்கு. அதனால அதை வச்சு நாங்க ஒரு சாஸ்திரம் ஒன்று தரோம்னு சொல்லி அந்த 5 பறவைகளை பஞ்சபூதங்களோட கனெக்ட் பண்ண பறவைகளை சேர்த்து வச்சு நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் நேரம் காலம் கணிக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வச்சு ஒரு சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த சாஸ்திரத்துக்கு பேரு பஞ்ச பட்சி சாஸ்திரம். 5 பட்சிகளை கொண்டது சாஸ்திரம், பஞ்ச பட்சி சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் படிக்கணுமா, இல்ல ஜோதிடம் தெரிஞ்ச கத்துக்கிற மாதிரி ஜோதிடம்ங்கிறது பெரிய கடல், அந்த மாதிரி அவ்வளவு பெரிய சப்ஜெக்டா இதை நம்ம எதுக்கு கத்துக்கணும்னு கேட்கிறோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்ய போறோம், ஒரு கல்யாணம் பண்ண போறோம், மாப்பிள்ளை பார்க்க போறோம், பொண்ணு பார்க்க போறோம், வீடு வாங்க போறோம், வாகனம் வாங்க போறோம், புக் பண்ண ஏதோ ஒண்ணு பண்ண போறோம். டெய்லி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோமா, வேலைக்கு ஜாயின் பண்ண போறோம், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ண போறோம். இந்த விஷயத்த பண்றதுக்காக நம்ம ஜோதிடர்கள் கிட்ட போய் எந்த நேரத்துல பண்ணலாம் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்ட பிறகு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஜோதிடர்கள் கிட்ட பாக்கணும்னு கேட்ட அவசியம் இருக்காது. நீங்க எந்த நேரத்துல இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். கவனிச்சுக்கோங்க, சாஸ்திரங்கள்ல மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். சாஸ்திரங்கள்ல அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சரசாஸ்திரம், சரம் மூச்சு காத்தோட சுழற்சி, அதுக்கப்புறம் ஜோதிட சாஸ்திரம், அதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சாஸ்திரமா வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஜோதிட சாஸ்திரம் படி நீங்க வந்து ஜாதகம் பார்க்கணும்னா உங்க டேட் ஆஃப் பர்த் தெரியணும், உங்க டைம் ஆஃப் பர்த் தெரியணும், உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியணும். இதை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். சரிங்களா? வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், நம்ம வீடு கட்டும் போது வாஸ்து சாஸ்திரம் பார்ப்போம், வீடு கட்டும் போது ஒரு கடை கட்டும் போது பில்டிங் கட்டும் போது வாஸ்து சாஸ்திரம் பார்ப்போம். பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு உங்க பெயர் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு ஜாதகம் இருந்தா நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், நீங்க எந்த திதியில பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா போதும். சப்போஸ் ஜாதகம் கிடையாதுங்க, நான் வந்து கிராமத்துல பிறந்தேன், என்ன ஜாதகம் குறிக்கல, உங்க பேர் எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கா? உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும். சரி, யாருக்கும் தெரியாது? சப்போஸ் பதில் சொல்லிட்டு வண்டியை மியூட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ. எல்லாம் தெரியுங்க சார். சூப்பர் சார். ஓகே தனுசு ராசி புராட நட்சத்திரம் சார். ஓகே, இப்ப நான் ஓகேங்க சார், நன்றி சார். இது இப்போதைக்கு நான் வந்து ஜாதகம் இருக்கு. ஓகே, சிலருக்கு ஜாதகம் இல்லாதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் இருக்கா எல்லாருக்குமே? அப்ப இப்ப வரேன்,
இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க, சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். நானு உங்ககிட்ட ஒரு ஒரு 1,00,000 கடன் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் நானும் தெரிஞ்சவங்க, ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு தெரிஞ்சவங்க. இப்ப நான் உங்ககிட்ட 1,00,000 கடன் கொடுங்கன்னு கேட்கணும். இப்ப நான் எந்த நேரத்துல உங்ககிட்ட கேட்டா நீங்க எனக்கு கொடுப்பீங்க? புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இருங்க வரேன், அடுத்தது வரேன். கடன் மட்டும் தானா அப்படின்றீங்களா? அப்படி கிடையாது. நான் ஒரு செயல் செய்ய, 2 விஷயம் இருக்குங்க. நான் ஒரு செயல் செய்ய போறேன், எனக்கு எந்த நேரத்துல செஞ்சா எனக்கு சக்சஸ் ஆகும். அதாவது என்னுடைய பஞ்சபூதம், என்னுடைய பெயருக்கான பஞ்சபூதம், என்னோட நட்சத்திரத்துக்கான பஞ்சபூதம் எது ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த பஞ்சபூதம் நல்ல நிலையில இருக்காங்களா நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கிட்டு அந்த பஞ்சபூதம் நல்ல நிலையில இருக்கும் போது நான் அந்த செயல் செஞ்சா எனக்கு சக்சஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பட்சி சாஸ்திரம் சொல்லிட்டு அது முழுசா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, எனக்கு பெயர் இருக்கு, எல்லாருக்குமே பெயர் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்ப யாராவது ஒருத்தர் வாங்களேன், யாராவது ஒருத்தர் பிரேம்குமார் பிரேம்குமார் சார், பிரேம்குமார் சார். இப்ப பிரேம்குமார் சார் கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்க போறேன். பிரேம்குமார் சார், நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க சார்? சார் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நான் ஒரு 32 ஏக்கர் லேண்ட் வாங்கணுங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 32 ஏக்கர் லேண்ட் வாங்கணும். நான் ஆசிரமம் கட்டுறதுக்காக லேண்ட் வாங்கணும். சரிங்களா? ஒரு மலையோரம் பக்கமா ஒரு நல்ல ஒரு கிளைமேட், வெதர் கண்டிஷன் இருக்கிற மாதிரி, அதிகமா ஆட்கள், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ்லயும் இருக்கக்கூடாது, சிட்டி சைட் தெருவோரமும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரீட்டுக்கு மெயின் ரோட் பக்கமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி எனக்கு லேண்ட் பாருங்கன்னு சொல்றேன். இப்ப நான் எந்த நேரத்துல உங்ககிட்ட பேசினா எனக்கு சீக்கிரமா உங்க மூலியமா எனக்கு பிசினஸ், அதாவது லேண்ட் வாங்குவேன் அப்படின்னா, என்னுடைய பஞ்சபூதம் பலமாக இருக்கக்கூடிய நேரத்துல உங்ககிட்ட நான் பேசினா எனக்கு சீக்கிரம் அது அமையும். என்னோட பஞ்சபூதம் புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது. அப்ப பிரேம்குமார் சார், சார் எனக்கு இந்த மாதிரி, அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட பஞ்சபூதம் என்னைக்கு நல்லா இருக்காங்க, எந்த நேரத்துல பலமா இருக்காங்க, அந்த நேரத்துல பார்த்து நான் பிரேம்குமார் சார் கால் பண்றேன். பிரேம்குமார் சார் எப்படி இருக்கீங்க சார்? நான் கேட்கறேன், நல்லா இருக்கேன் சார் அப்படின்றாங்க. நான் இந்த போன் வச்சுட்டு, ஓகேங்க சார், நான் இந்த மாதிரி 32 ஏக்கர் லேண்ட் வாங்க சார் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி, என்ன சொல்றாரு? ஓகே சார், நீங்க ஓகே பாத்துக்கலாம் சார், வாங்க சார் சொல்லி நான் அப்புறம் போய் பாக்குறேன். சீக்கிரம் முடியும், சீக்கிரம் முடியும். சரி, இதே நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுலயே சில சூட்சமும் சொல்லி கொடுத்துறேன், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சூட்சமும் சொல்லி கொடுத்துறேன். என்னோட பஞ்சபூதம் வீக்கா இருக்கும் போது நான் பிரேம்குமார் சார் கால் பண்ணிட்டு, பிரேம்குமார் சார் நான் இந்த மாதிரி லேண்ட் வாங்கணும்னு சொன்னா கால் பண்றேன்னா அவர் எடுக்க மாட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சம் என்கிட்ட என்ன சொல்றாங்க, இப்ப வாங்காத தம்பி பொறுமையா இருக்கு என்கிட்ட சொல்றாங்க. நான் மறுபடியும் டயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவர் திடீர்னு எடுத்துட்டு சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சிடறாரு. இல்ல சார் இப்ப நான் அர்ஜென்ட்டா பேசி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி பண்றேன் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல அது முடியாது. ஏன்னா ஒண்ணு, பிரபஞ்சம் என்ன தடுக்கிறாங்க இப்ப பேசாதுன்னு சொல்லி, ஆர் இல்ல அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த நான் வந்து என்னோட பஞ்சபூதம் சரியில்லாத நேரத்துல கால் பண்ணி பேசினா அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது அந்த பிசினஸ். புரியுதுங்களா? சரி, இப்ப பஞ்சபூதம் எப்படி பலமா இருக்கணும், அதுக்குதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த பட்சி, நம்மளோட பட்சி என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா வாழ்க்கையில நம்ம 2 பட்சியை ஃபாலோ பண்ணுவோம். ஒண்ணு பஞ்சபட்சியில வந்து பெயர் பட்சி ஃபாலோ பண்ணுவோம், இன்னொன்னு நட்சத்திர பட்சி ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் 15 நாள் கிளாஸ், திங்கள் புதன் வெள்ளி, இந்த 3 நாள் காலையில் 6 to 7 கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸுக்கான வீடியோ நமக்கு ஷேர் பண்ணிடணும் உங்களுக்கு. சரிங்களா? சப்போஸ் அன்னைக்கு பார்க்க முடியல, பார்த்தேன் சரியா புரியல, பார்த்தேன் மறுபடியும் இன்னொரு பார்த்தா கிளாரிட்டி கிடைக்கும், அன்லிமிட்டட் டைம்ஸ் நீங்க பாத்துக்கலாம். பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து அதுபடி நடந்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல நம்ம என்னெல்லாம் கத்துப்போம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பெயர் பட்சி என்னன்னு கத்துப்போம், நம்மளோட நட்சத்திர பட்சி என்னன்னு கத்துப்போம். இதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க எங்க போனாலும் உங்களை என்ன கூப்பிடுவாங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு நீங்க ஊருக்கு போறீங்க, பஸ் டிக்கெட் ஃபில் பண்றீங்க, உங்க பேர் எழுதுவீங்க. ட்ரெயின் டிக்கெட் உங்க பேர் எழுதுவீங்க. ஃபிளைட் டிக்கெட் உங்க பேர் எழுதுவீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்க பேர் எழுதுவீங்க. லேண்ட் வாங்க போறேன், யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, பேர்ல.
அப்ப நம்ம பெயருங்கிறது எல்லா இடத்துலயும் இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, நம்ம பிறந்த உடனே நம்ம பேர் வைக்கல. பிறந்த 10, 15 நாள், 20 நாள், 1 மாசத்துக்குள்ள பேர் வைக்கல. பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேர் வச்சிட்டாங்க. அது கொஞ்சம் அதிக சூட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்ம உலகத்துல இருந்து நம்ம இங்க பூமியில வந்து பிறக்க போறோம்னு ஆன்மா, நம்ம அந்த ஆன்மா இங்க டிசைட் பண்ணி இங்க வரும்போதே அந்த ஆன்மாவுக்கு இந்த பூமியில நமக்கு என்ன பேரு, இந்த உடம்பு எந்த உடம்போட வர போற, இது ஆண் உடம்பா பெண் உடம்பா, எந்த ஃபேமிலியில பிறக்க போற, எல்லாமே டிசைட் பண்ணி நம்ம ஆன்மா செலக்ட் பண்ணி டிசைட் பண்ணிட்டு முடிச்சுட்டு இந்த பேரோட வர போறோம்னு சொல்லி பிறந்தீங்க வந்துடுச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிறந்து முடிச்ச பிறகு நமக்கு பேர் வச்சுட்டாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி சுச்சோ பேருக்கு வாஸ்து சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்கல்ல, அப்படி ஃப்ளோல வந்துருச்சு. வேற என்ன சாஸ்திரம் பார்ப்பாங்க? நியூமராலஜி பார்த்து தான் பேர் வைப்பாங்க. சரி, நியூமராலஜி, பயாலஜி, ஜுவாலஜி, ஏதோ ஒரு லாஜில பார்த்து வைக்கிறாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்திலையும் பேர் வச்சும் பார்க்கலாம். சொல்றேன் நான் எப்படி அதுபடி பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் பேர் வைக்கல. ஏற்கனவே நம்ம பேர் செலக்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அந்த செலக்ட் பண்ண ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ண பேரை இங்க வந்து பிசிக்கலா யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், நம்ம ஜோதிடரா இருக்கலாம், நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர், யாரோ ஒருத்தவங்க நமக்கு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் நியூமராலஜி பிரகாரம் பார்த்து என் பையனுக்கு பேர் வச்சிட்டோம்பா, நான் நியூமராலஜி பிரகாரம் பார்த்து என் பொண்ணுக்கு பேர் வச்சிட்டோம்பா, சூப்பரா இருக்கிற லைஃப். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சாங்க. சூட்சமத்துல செலக்ட் பண்ணி இங்க நடக்குது, அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேர் பிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம என்னைக்கு பிறக்க போறோம், எந்த கிரகத்துல பிறக்க போறோம், நம்ம கர்ம வினைப்படி எந்த நட்சத்திரத்துல பிறக்க போறோம், எந்த லக்னத்துல பிறக்க போறோம் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அந்த நேரத்துல பிறக்கிறோம். நம்ம எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறந்தீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம்னா இந்த பிறவி நீங்க ஏன் தமிழ்நாட்டுல பிறந்தீங்க? நீங்க தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல ஏதோ ஒரு ஊர் வச்சுக்கோங்க, சேலம்ல பிறந்தீங்க. கிருத்திகா மேடம் அவங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதனால டக்குன்னு சொல்லிட்டேன். அவங்க ஏன் நீங்க சேலம்ல தானே மேடம் பிறந்தீங்க இல்லையா? சேலம்ல ஏன் பிறந்தீங்க? சரி, இந்த குடும்பத்துல ஏன் பிறந்தீங்க? நீங்க பக்கத்து வீட்டு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், எதிர்த்து வீட்டு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், மாடி வீட்டு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், மியூட் போட்டு கூட இப்ப இருக்கலாம். ஆனா மியூட் போடாம இருக்கீங்க. சரிங்களா? எங்கனாலும் பிறந்திருக்கலாம். ஏன் இந்த இடத்துல பிறந்தீங்க? சைனால பிறந்திருக்கலாம், நீங்க கிறிஸ்டியனா பிறந்திருக்கலாம், நீங்க முஸ்லீமா பிறந்திருக்கலாம். இந்த பூமியில பிறக்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் இந்த குடும்பத்துல இந்த இடத்துல நம்ம பிறந்து இப்ப ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, இப்ப இல்ல. அந்த தாத்தா பாட்டி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கூட பிறந்திருக்கலாம். நம்ம 10 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம். வேற எங்கன்னா பிறந்து ஏன் நம்ம ஏன் பிறந்திருக்கோம்னு கேட்டா, நம்ம ஆன்மா முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து பிறந்திருக்கு. எல்லாம் ஃப்ரீ, அதாவது ஓகே பிரசன்ட் சொல்லுவோம். பிரசன்ட் என்னங்க அர்த்தம்? நிகழ்காலம். பிரசன்ட்னா நிகழ்காலம், கரெக்டுங்களா? நிகழ்காலம். பிரசன்ட்னா இப்ப இருக்கக்கூடிய நேரம், கரெக்டுங்களா? கரெக்ட். எஸ். பிரசன்ட் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை தானே அது. அதுல மொத்தம் எத்தனை எழுத்து? 7 எழுத்து. 7 லெட்டர்ஸ். 7 லெட்டர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 3 லெட்டரையும் கடைசி 4 லெட்டரையும் பிரிச்சு படிங்க. ப்ரீசென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். present is not a present. Present is present by நம்ம தான். இப்ப நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ ஏற்கனவே அனுப்பி வச்ச வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமே நம்ம என்ன வாழ்க்கை வாழ போறோமோ இப்ப அனுபவிச்சு இருக்கிற வாழ்க்கை தான் இனிமே வாழ போகிறோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம இந்த வாழ்க்கையை, இந்த பிறவியை ஏற்கனவே அனுப்பி வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது தெரியாம நம்ம இங்க முட்டி மோதி ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வச்சேன், அதுல அட்டன் பண்ணல. இனிமே 2-3 மாசம் கழிச்சு இந்த கிளாஸ் வைப்பேன், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வைப்பேன், அதுலயும் அட்டன் பண்ணல. பல வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வச்சோம், அதுலயும் அட்டன் பண்ணல. இன்னைக்கு ஏன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்? எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னு சொல்லலாமா? சரி, ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ரொம்ப பழைய பழமொழி ஒண்ணு. அது பழைய பழமொழியில பழசுதான். சரிங்களா? ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த பழமொழி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அப்ப இனிமே கேள்விப்பட்டிருக்கோங்க. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காருங்க. அவரு யார் ஆமா, கரெக்டுங்களா? ஆண்டவன் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும்.
யார் சொல்லுங்க? ஆண்டவனே தான். கிடையாது, நம்ம தான். நம்ம மட்டும்தான் தடுக்க முடியும். அதே மாதிரி ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்ப ஆண்டவன் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, உங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருச்சு, இன்னைக்கு 8 மணிக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, இதை போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. ஆண்டவன் அனுப்புங்க, நீங்க தான் அனுப்புனீங்களா? ஏன் மூலியமா ஆண்டவன் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு நல்ல சினிமா படம் பார்க்கலாம் வா, இந்த கிளாஸ் முக்கியம் இல்ல, போகலாம், எனக்கு வேலை இருக்கு, கடைக்கு போயிடலாம், இல்ல ஊர் சுத்த போகலாம், மொபைல் வச்சுட்டு வேற ஏதாவது படம் பார்க்கலாம், ஆப்ஷன் இஸ் தேர். பேசாம ஆல் மீட் போட்டு விட்டுட்டுங்களா? போட்டுருங்க சார், போட்டுருங்க சார். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்ப நம்மளால தடுக்க முடியும், நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஆல்வேஸ் we have ஆப்ஷன். சரி, இப்ப அந்த ஆப்ஷனை நம்ம தான் பார்த்து எடுத்துக்கிறோம். ஆக நமக்கு எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம மனசை வச்சு நம்ம தடுத்துக்கிறோம், இல்ல மனசை வச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப இதெல்லாம், அதாவது சப்ஜெக்டே மறந்து போச்சே, இருங்க வர. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த அதாவது எல்லா ஆப்ஷனும் நம்ம கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அதை செய்யாம விட்டுறோம், இல்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அதை செஞ்சிடறோம், ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பேர் நம்ம பேர் ஒண்ணு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பேர் வந்து எல்லாருமே நம்ம வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அப்ப நம்ம பேர் ப்ரீஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம பிறக்கும் போது ஒரு பஞ்சபூதம் பலமா இருந்திருக்கு பாருங்க. நம்ம பெயருக்கான பஞ்சபூதம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அதாவது பெயருக்கான பட்சி எதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பெயருக்கான பட்சி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிறக்கும் போது நம்ம பட்சி எந்த நிலையில இருந்தாங்க, நம்ம பிறக்கும் போது ஏதோ ஒரு பட்சி நல்ல நிலையில இருந்திருப்பாங்க. 5 பட்சிங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுல 5 பட்சி வரிசை பேர் எழுதிக்கோங்க வேணா. நிலம், சரிங்களா, அதுக்கு வந்து வல்லூர் பட்சி. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் மியூட் போட்டது ஆடியோக்கு தான் மியூட் போட்டிருக்கேன், வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். மியூட் போட்ட பிறகுமா சவுண்ட் வருது? மியூட் போடல சார். இப்ப பாருங்க. இல்ல சார், இன்னும் போடல சார். ஆல் மியூட் போட்டுக்கோமே. இப்ப பாருங்க. ஓகே, டன். தேங்க் யூ. எஸ், ஓகே. இப்ப நீலம் அப்படின்றதுக்கு பட்சி வந்து வல்லூர். நிலம் அடுத்தது நீர், நீருக்கான பட்சி வந்து ஆந்தை. எழுதிக்கோங்க, நீருக்கான பட்சி ஆந்தை. நெருப்புக்கான பட்சி வந்து காகம். காற்றுக்கான பட்சி வந்து கோழி. ஆகாயம்க்கு மயில். இந்த 5 பட்சியை செலக்ட் பண்ணியிருக்காங்க, 5 பஞ்சபூதங்களுக்கு ஈக்குவலா. சரிங்களா? இப்ப இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு இந்த 5 பட்சிகள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 5 பட்சிகள்ல நம்ம பிறக்கும் போது நம்ம பேர் இருக்கு பாருங்க, அதற்கு ஒரு பட்சி இருக்குது. இந்த 5 பட்சிகளும் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 பட்சிகளும் ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாங்க, அதாவது 5 தன்மையில இருக்காங்க. அந்த தன்மை என்னன்னு கேட்டா அரசு. அவங்க சொல்லி இருக்கிறது அரசு. அரசுனா 100% சக்சஸ். எழுதிக்கோங்க, அரசு அப்படின்னா 100% சக்சஸ். ஊன்கிறது 75% சக்சஸ். அரசுனா
அரசர் என்னங்க சொல்லலாம், கிங். ஊங்கிறது உணவு சாப்பிடுற நேரம்னு சொல்றாங்க, 75% சக்சஸ். நடை 50% சக்சஸ். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல என்ன டீப்பா தெரிஞ்சுப்போம். ஏன் இது சொல்றாங்க, நம்ம படிச்சு இந்த நேரத்துல எப்படி என்ன பண்றாங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். இப்பயும் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நடைங்கிறது வந்து 50% சக்சஸ். துயில் 25% சக்சஸ். சாவு 0%. சரிங்களா? இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம படிச்சு இந்த 5 தொழில்ல ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம பிறக்கும் போது நம்மளோட பட்சி ஏதோ ஒரு தொழில் செஞ்சிருக்காங்க. நம்ம பிறக்கும் போது நம்ம பட்சி இப்ப பெயருக்கான பட்சி, அந்த பட்சி அரசு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கிளாஸ்ல கத்துக்கலாம். ஓகேங்களா? இதே நம்ம பட்சி சாவுல இருந்தாங்கன்னா நம்ம லைஃப்ல கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பட்சி இப்ப நமக்கு தெரியல, அதனால நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியல, சொல்ல தெரியல. ஆனா நம்ம கிளாஸ்ல அதை கத்துப்போம். சரி, இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம பட்சி சாவுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ண முடியும், அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். இப்ப அதை போய் மாத்த முடியுமா? நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம டைம் ஆஃப் பர்த், கிழமை ஏதாவது போய் மாத்த முடியுமா? எதையும் மாத்த முடியாது. ஆனா வேற என்ன பண்ண முடியும்? அதற்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் சரியாக நமக்கு இல்லை, அந்த விஷயத்தை சரி பண்ணிக்க கூடிய ஒரு செயல் செய்யறோம் பாருங்க, அதற்கு பேர் பரிகாரம். இப்ப உங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கு, ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சரி பண்றோம். ஒரு சர்வீஸ், அந்த கரெக்டான பர்சனை கூப்பிட்டு, இப்ப எங்க வீட்டுல டிவியில சவுண்ட் வர மாட்டேங்குது, பிக்சர் வர மாட்டேங்குது, என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பாப்பார், டிவியை ஓபன் பண்ணி பாப்பார், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்ன சரி பண்ணுவோம், சரி பண்ணிட்டு சார் பிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிடுவார். இப்ப நம்ம வாழ்க்கை சரியா இல்ல, ஏதோ டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையை டேமேஜ் ஆனது சரி பண்ணிக்கணும். அந்த சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு செயல் செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பரிகாரம். அப்ப வாழ்க்கை மெக்கானிக்க கூப்பிடுவான்னு கேக்குறீங்களா? நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கான மெக்கானிக்கே. அதான் இப்ப கத்துக்க போகிறோம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல கத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு அந்த பரிகாரம் செய்யும் போது செஞ்ச பிறகு நம்ம அது வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகும். படம் நல்லா தெரியும், கிளாரிட்டியா இருக்கும் வாய்ஸ், நம்ம லைஃப் நல்லா இருக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷமா தெரியாத விஷயம் இப்ப தெரியுது அப்படின்னா இதுவும் நமது கர்மா தான். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா நமக்கு இந்த பரிகாரம், இந்த பஞ்சபட்சத்தை கத்துக்கிட்டு நம்ம பரிகாரம் செய்யறதுக்கான விஷயம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுவும் நம்ம கர்மா தான். சரிங்களா? இப்ப கடவுள் கொடுக்குறாரு, நமக்கு என்ன கொடுக்குறாரு, தம்பி நீ போய் கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. 10ஆம் தேதியில நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. காலையில 6 to 7 கிளாஸ் நடக்கும். மொத்தம் 15 நாள் கிளாஸ். இதற்கான ஃபீஸ் வந்து 5100 ரூபாய். லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே சேர்ந்து. ஏற்கனவே லெவல் 1 தனியா கிளாஸ் வச்சிருந்தோம், லெவல் 2 தனியா கிளாஸ் வச்சிருந்தோம். லெவல் 1க்கு 4200, லெவல் 2க்கு தனியா 4200. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இப்ப 5100 ரூபாய் ரொம்ப எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த நியூ பேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதுக்கான நியூ பேட்ச் லெவல் 1 லெவல் 2 ரெண்டு சேர்த்து. சரிங்களா? இந்த ஆப்ஷனும் கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட பணமும் இருக்குது, நேரமும் காலைல 6 to 7 அட்டென்ட் பண்ணலாம். இல்ல நீங்க அப்புறம் ரெக்கார்டிங் கூட பாத்துக்கலாம். இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்த பிறகும் ஆண்டவன் கொடுக்கும்னு நினைக்கிறது யாரால தடுக்க முடியும்? நம்ம ஒருத்தரால தான் தடுக்க முடியும். நான் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். அப்ப உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2 வருஷம் கழிச்சு நான் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறேன்றீங்க. நான் பிறக்கும் போது இருந்த பரிகாரம்
பிறக்கும் போது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அதெல்லாம் சேர்ந்து நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் 2 வருஷம் வச்சு என் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பரிகாரம் மட்டும் கிடையாது. இதுல இனிமே நீங்க செய்யக்கூடிய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமும் நல்ல நேரத்துல செய்யும் போது முழுமை அடையும். புரியுதுங்களா? முழுமை எப்படி முழுமை அடையும்? சரி, ரொம்ப பெரிய விஷயம் போனாங்க. நான் ஒரு போன் வாங்குறேன். போன் எதுக்காக வாங்குறோம்? நம்ம இன்கமிங், அவுட் கோயிங், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், சில விஷயங்கள் படம் பார்க்கறதுக்கு, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வாங்குறோம். இந்த போன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, சரியில்லை, சரியா கேட்க மாட்டேங்குது, ஸ்பீக்கர் சரியா கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? போன் பெர்ஃபெக்டா இருக்கு, கிளீனா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? எல்லாமே கரெக்டா இருந்தா சந்தோஷப்படுவோமா? தம்ஸ் அப். சாட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. எஸ். சந்தோஷப்படுவோமா? சரி, அப்ப இதுதானே சக்சஸ். இதுக்கு பேர் சக்சஸ் தானே? எஸ். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் சக்சஸ். அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன, நம்ம வீடு கட்டா எனக்கு சந்தோஷம், டி, அது எனக்கு எஸ் போட சொன்ன, டி எல்லாம் போடுறீங்க. ஓகே, எனக்கு வந்து வாழ்க்கையில நான் வந்து வீடு கட்டும் போது சந்தோஷம், கல்யாணம் ஆன சந்தோஷம், குழந்தை பிறந்த சந்தோஷம், அது மட்டும் தான் சந்தோஷம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே நமக்கு நல்லது கொடுக்கறதாக இருக்கும் போது நமக்கு அது சக்சஸ் தான், நமக்கு சந்தோஷம் தான், நமக்கு மகிழ்ச்சி தான். இப்ப ஒரு வாட்ச் வாங்க போறேன், வாட்ச் கரெக்டா நம்ம கைக்கு ஃபிட் ஆகுது, நம்ம நல்ல ஸ்டைலா இருக்குது, டைம் பார்த்தா டைம்லாம் தெரியுது, கரெக்டா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு தானே நம்ம வாட்ச் வாங்குறோம், இதுக்கு தானே ஒரு பொருள் வாங்குறோம், இதுக்கு தானே ஒரு விஷயம் செய்யறோம். ஒரு பேனா வாங்குறோம், பேனா வாங்கி நம்ம நோட்ல எழுதுறோம், சரியாவே எழுது, என்னடாவது சரியா எழுது, கிறுக்கு ஒண்ணு எழுது, என்ன பேனா தூக்கி போடு, வேற பேனா எடு. எவ்வளவுங்க பேனா விலை? 10 ரூபாய், நார்மல் பேனா. இதுக்கெல்லாம் நம்ம ஜோதிடர்களை போய் பார்க்க முடியுமா? சீரியஸா கேட்கிறேன். நான் வந்து நாளைக்கு காலையில ஒரு வாட்ச் வாங்க போறேங்க, நான் ஜோதிடம் போய் பார்த்து எந்த நேரத்துல வாட்ச் வாங்கலாம், நான் ஒரு கோல்டு மோதிரம் வாங்க போறேன், கோல்டு செயின் வாங்க போறேன், எந்த நேரத்துல போய் செயின் வாங்கலாம், நான் ஒரு பேனா வாங்க போறேன், எந்த நேரத்துல வாங்க போறேன், நான் ட்ரெஸ் எடுக்க போறேன், எந்த நேரத்துல போய் ட்ரெஸ் எடுக்கலாம், நான் ஒருத்தர் கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி படிக்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறேன், ஒரு புதுசா டிகிரி ஜாயின் பண்ண போறேன், எந்த நேரத்துல நான் ஃபில் பண்ணலாம், நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண எந்த நேரத்துல கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இதற்கெல்லாம் நம்ம ஜோதிடம் பார்க்கணுமான்னு கேட்டா ஜோதிடம் போய் பார்க்கறது கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல போய் பார்க்கிறோம், வாங்குறோம், நமக்கு சரியா செட் ஆக மாட்டேங்குது. டிவியே எடுத்துக்கோங்க, டிவி வாங்குறோம், என்னடா டிவி இது நல்ல பிராண்டு தான், எல்லாமே கரெக்டா இருக்கு, சவுண்டு நமக்கு சரியா பத்த மாட்டேங்குது, இல்ல வேற டிவி மாத்திடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்களா? ஃப்ரிட்ஜ் வாங்க, நம்ம டே டு டே லைஃப்ல வாங்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், சில பொருட்கள் எல்லாமே நம்ம நிம்மதியா இருக்கிறது தான் சேர்த்து வைக்கிறோம். கிரைண்டர் எதுக்கு வாங்குறோம், நம்ம ஆட்டுக்கல்ல போட்டு அடைக்காம இருக்குது, மிக்சி எதுக்கு, எல்லாமே வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் கேட்க முடியுமான்னு கேட்டா அவங்கள போய் பார்க்க முடியாது. நமக்கே அந்த நல்ல நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த நல்ல நேரம் போய் வாங்கலாமா? இது ஒன் டைம் கிளாஸ் படிக்க போறோம். ஒன் டைம் கிளாஸ் படிக்கிறதுல நம்ம நேரம், நல்ல நேரம் எது, நம்ம எந்த நேரம், எந்த நாள் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடாத நாள்ல எந்த விஷயமும் செய்யாம இருந்து எந்த நேரத்துல செய்யணுமோ அந்த நேரத்துல செஞ்சா நமக்கு நல்லதா அமையணும் போது இந்த கிளாஸ் கத்துக்கலாமா வேணாமா? thumbs up, எஸ் சொல்லுங்க. கத்துக்கலாம்னா எஸ் சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. சரி, இதை யாரு கத்துக்கணும்? அப்ப ஜோதிடம் தெரிஞ்சவங்க, இல்ல அவங்க, இல்ல இவங்க, டாக்டர், இன்ஜினியர், இவங்க தான் கத்துக்கணுமா? வாழ்க்கையில எல்லாருமே சக்சஸ் ஆகும்னு நினைக்கிற எல்லாருமே கத்துக்கலாமா? எல்லாருமே கத்துக்கலாமா? இது அடுத்த கேள்வி வரும், இதை நான் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்கு முன்னாடியே ஏதாவது அறிவு இருக்கணுமா? எஸ், நிச்சயமா அறிவு இருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா நம்ம கிளாஸ் தமிழ் எடுக்கிறோம், அது ஒண்ணு போதும். மற்றபடி உங்களுக்கு பஞ்சபட்சினா என்னன்னு தெரியாதுங்க, எதுவுமே தெரிய வேண்டாம். பேசிக்ல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துருவோம்.
கை பிடிச்சி ஆ இ எழுத சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு கை பிடிச்சி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பேசிக்ல எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். சோ ஒண்ணுமே தெரியாத, அதாவது சாஸ்திரம் தெரியாது, கிரகங்கள் எத்தனை தெரியாது, பஞ்சபூதங்களே தெரியாதுங்க. இப்ப நீங்க சொல்லிதாங்க முதல் தடவை நான் கேள்விப்படுறேன், 5 பூதமா இருக்குது, ஓ நிலம் நீர் நெருப்பு காற்றுதான் பஞ்சபூதமா, இப்படி நீங்க ஆச்சரியப்பட்டாலும் சரி, இல்ல அதுவும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, பேசிக்ல நம்ம சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், உங்க பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும், உங்க நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும், சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் இல்ல, அந்த பெயர் பட்சி எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்த முடியும், எனக்கு ஜாதகம் இருக்கு, அப்ப நட்சத்திர பட்சி எங்க பயன்படுத்தும், இதையெல்லாம் தவிர நம்ம பிறந்த நேரத்துல இருந்த பட்சியோட தொழில் சரியாக இல்லை என்றால் அதற்கான பரிகாரம் எப்படி பண்றது, அதே மாதிரி நம்ம பிறந்த கிழமை திதி இருக்கு பாருங்க, அந்த திதியில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கையில தடைகள் இருக்குது. ஆக மொத்தத்துல கிரகங்கள் மட்டும் கிடையாது, இந்த பஞ்சபூதங்கள் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்களை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சரி பண்றதுக்கு மட்டும் இல்லாம எந்த நேரத்துல என்ன செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும் தெரிஞ்சு செய்யலாம். இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன், அந்த கிளாஸ்ல டீப்பா சொல்லி தருவேன். என்ன ரகசியம்னா, நான் ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும் போது என்னோட பட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, என்னோட பட்சி உயர்ந்த நிலையில இருக்கும்போது ஹெல்ப் கேட்டா அவங்க செஞ்சிருவாங்க. சரிங்களா? சரி, நீங்க போய் கேட்டா செஞ்சிருவாங்க. சரி, அவங்களுடைய பட்சி எந்த நிலையில இருந்தா நான் போய் கேட்டா நிச்சயமா செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? அதாவது இப்ப ஈஸ்வரன் சார் கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். சார் எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்க போறேன். கொடுப்பீங்களா சார்? தகுந்த பண்ணுங்க, கொடுப்பேன்னு சொல்லுங்களேன் சார். சும்மா தானே சொல்லி வைப்போமே. தகுந்த சரி, ஓகே. இப்ப ஈஸ்வரன் சார் கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கு. உடனே திரும்பி பாக்குறது, எங்க அந்த 1000 கோடி அதானே இருக்கு. நான் இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் போய் கேட்கிறேன். எந்த நேரத்துல நான் போய் கேட்டா கொடுப்பார் அப்படின்னா, என்னுடைய பட்சி பலமாக இருக்கும்போது கேட்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஈஸ்வரன் சாரோட பட்சி சாதாரண நிலையிலயோ இல்ல டவுன்ல இருக்கும் போதோ நான் போய் கேட்கலாம். இப்ப அவர் வேணான்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும் போது, அவரோட பட்சி அங்க டவுனா இருக்கும் போது நான் உயர்ந்த நிலையில இருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு நான் ஹெட்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்ப ஈஸ்வரன் சார் ஒரு சாதாரண நிலையில இருக்கும் போது நான் அவர்கிட்ட போய் கேட்கறேன், சார் எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருவாரு. இப்ப ஈஸ்வரன் சார் உயர்ந்த நிலையில இருக்காரு, அவரோட பட்சி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. என்னோட பட்சி நான் ரொம்ப டவுன்ல இருக்கேன். இப்ப நான் ஈஸ்வரன் சார்ட்ட போய் கேட்கிறேன், சார் எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுங்க. 100 கோடியா? அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவார். எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போகிறோம், நமக்கு அந்த ஹெல்ப் முழுமையாக நடக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஏமாத்தல. ஹெல்ப் கேட்க போறேன். இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போய் ஒரு வேலை செய்யறதுக்காக போய் நிக்கிறோம். ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு லோன் அப்ளை பண்றோம், ஏதோ வீட்டுக்கு லோன் அப்ளை பண்றோம், வீடு கட்ட ஏதோ ஒரு விஷயம் பாக்குறோம். பிரேம் சார் ஏற்கனவே சொன்னார் பாருங்க, லேண்ட் வாங்குறதுக்கு அவரு லேண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட எந்த நேரத்துல பேசினா, இப்ப அவர் ஒரு 32 ஏக்கர் வச்சிருக்க ஒரு ஆள் கிட்ட தெரியும், அவருக்கு தெரியும், பிரேம் சாருக்கு தெரியும் எனக்கு 32 ஏக்கர் தேவை. நான் எந்த நேரத்துல பிரேம் சார் கிட்ட பேசி, பிரேம் சார் எந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசினா அந்த டிரான்சாக்சன் ஈஸியா முடியுமோ, அந்த நேரம் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் போய் பேசினேன்னா எனக்கு ஈஸியா முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏமாத்துறது கிடையாது, சரியான முறையில செய்யறது. இப்படி சொல்லலாமா? நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன், இது எக்ஸாம்பிள் தாங்க. நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேங்க. சரிங்களா? நான் எனக்கு 2 பேண்ட் 2 ஷர்ட் வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கார்ல கிளம்பி நேரம் கடைக்கு போறேன். அந்த ஷோரூம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி பேண்ட் ஷர்ட் அமையல. அடுத்த கடைக்கு போறேன், அங்கேயும் அமையல. அடுத்த கடைக்கு போறேன், அங்கேயும் அமையல. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு, வெளியில போய் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த கடைக்கு போறேன், சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் 2 பேண்ட் 2 ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது கரெக்ட் தானே? கரெக்டான செஞ்சிருக்கோம் நம்ம. எஸ்.
இப்ப என்னோட நேரம் நல்ல நேரம், என்னோட பட்சி வந்து பலமாக இருக்கும் போது அந்த நேரத்துல நான் கிளம்புறேன். எனக்கு எங்க பேண்ட் ஷர்ட் கரெக்டா அமையுமோ ஸ்ட்ரெயிட்டா அந்த கடைக்கு போயிடுவேன். நேரா அங்க போயிட்டு எனக்கு பிடிச்ச பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு நேரம் வீட்டுக்கு வந்துடுவேன். எப்ப காலையில 10 மணிக்கு கிளம்புறேன், 11:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன், 11:12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்ப எனக்கு அந்த நாள் மிச்சமா, அந்த நேரம் மிச்சமா எனக்கு? இது ஒரு சின்ன விஷயம் தானே. பேண்ட் ஷர்ட் கூடவா? ஆமாம். இப்ப நீங்க எத்தனை பேர் லக்கி ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப லக்கிங்க. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இப்படி சொல்லலாமா? அடிக்கடி சொல்ற வசனம் தான் அது. நான் 10 பேர் அடிச்சு ரவுடி ஆகலடா, நான் அடிச்ச 10 பேரும் ரவுடிடா. நான் வச்சிருக்கிறது ஒரு ட்ரெஸ் லக்கி ட்ரெஸ் இல்ல, ஏன்னா வச்சிருக்க 10 ட்ரெஸ்ஸுமே லக்கி ட்ரெஸ். எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அப்ப அந்த லக்கி ட்ரெஸ் எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டா, என்னோட பட்சி உயர்ந்த நிலையில இருக்கும் போது நான் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன். எனக்கு நேரம் மிச்சம், அலைச்சல் மிச்சம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுல வீட்டுல வந்து சாப்பிடுறேன். ரொம்ப முக்கியமா நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கு நல்லபடி அமைஞ்சிருச்சு. நான் அந்த ட்ரெஸ் போடும்போது எனக்கு லக்கி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, புரியலனா நோன்னு சொல்லுங்க. எத்தனை எஸ் வருதுன்னு பார்ப்போம். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டுங்க. 4-5 எஸ் ஒரே இடத்துல வந்துருச்சுப்பா. ஆக மொத்தத்துல எஸ். ஓகே, தேங்க்ஸ்ங்க. புரிஞ்சு, அதாவது புரியுற அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருவானு. ஓகேங்க, நல்லது, சந்தோஷம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய விஷயம்னு பாக்குறது இல்ல. எல்லாமே பெரிய விஷயம் தான், எல்லாமே சின்ன விஷயம் தான். நான் வீடு வாங்குறதா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் பேனா வாங்கி அது வீடுக்காக சைன் போடுறதே பெரிய விஷயம் தான். நான் செக்ல சைன் போடுறது பெரிய விஷயம் தான். நான் வாட்ச் கட்டிட்டு இருக்க நல்லபடியா இருக்கு, பெரிய பெரிய விஷயம் தான். நான் 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் சரி, 17 லட்சத்துக்கு மொபைல் வாங்கினாலும் சரி, எனக்கு அது கரெக்டா அவுட் கோயிங் போன இன்கமிங், அதுக்கு தான் மொபைல், அந்த பர்பஸ் கம்ப்ளீட் ஆகணும். நான் போட்டுக்கிட்டு எனக்கு லக்கியா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம நேரம் நல்ல நேரமாக பார்த்து நம்ம அதை செய்யும் போது நமக்கு எல்லாமே சுலபமாக முடியும், சக்சஸ் ஆக முடியும், நமக்கு தேவையான விஷயங்களும் முடியும். ஒருத்தர்கிட்ட பேசி ஹெல்ப் கேட்கறதுக்கு போனாலும் சரி, நமக்கு ஈஸியா நடக்கும். இல்ல என்ன சொல்லுங்க, அது போய் கேட்டாங்க, நாளைக்கு காலைல வர சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலைல அடுத்த நாள் கூட அது அடுத்த வாரம் வருதுன்னு சொல்லிட்டாங்க, போட்டு அலைய விடுறாங்கங்க. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. நம்ம டீம் மெம்பர் வக்கீல் லாயர் ஒரு பல வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கிராமத்துல வந்து ஒரு அண்ணன் தம்பி, அந்த தம்பிக்கு அந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆகணும், நியாயப்படி, நியாயம் நேர்மைப்படி அது சக்சஸ் ஆகணும். அந்த லேண்ட் வந்து அண்ணன் என்ன, ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் வந்து 10 ஏக்கர், அப்பாவோட சொத்து வந்து 10 ஏக்கர். அண்ணன் என்ன பண்றாரு, 8 ஏக்கர் தனக்கு எடுத்துக்கிட்டு 2 ஏக்கர் தம்பி கொடுக்குறாரு. தம்பி என்ன கேட்கிற, டே நீ நானும் ஈக்குவல் தாண்டா, எனக்கு 5 ஏக்கர் கொடுத்துருன்னு சொல்றாரு. முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. லாயர் தம்பி பக்கம், சரிங்களா, கேஸ் வாதாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அண்ணனுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, இப்ப கோர்ட்டு களையப்படும், 10 மணிக்கு மேல போறோம், ஏதோ டைம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அங்க இருந்து எனக்கு லாயர் கால் பண்ணிட்டாரு, மாஸ்டர் இப்ப கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு, நான் டீட்டெயிலாம் அப்புறமா சொல்றேன். நான் இப்ப என்ன பண்ணா இந்த கேஸ் நமக்கு சாதகமாகும்? நான் அடுத்த வார்த்தை சொன்னேன், நியாயமா இருந்தா சாதகமாகும். அதான் நியாயமாக இருக்கிறதா உங்ககிட்ட மாஸ்டர் கேட்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணா தம்பி பக்கம் கேஸ் இதாகும்? உடனே என்ன பண்ண, பட்சி பார்த்தேன், சரம் பார்த்தேன், ரெண்டுத்தையும் பார்த்து சொன்னேன், இந்த பக்கம் ஜட்ஜுக்கு இந்த பக்கம் போய் நில்லுங்க, பேசுங்க, உங்களோட டைரக்ஷன் இந்த பக்கம் பார்த்து திரும்பி நில்லுங்க, பட்சி மந்திரத்தை சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்க பேசுங்க, முடியுமா பண்ண. அடுத்த அந்த ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் எனக்கு அடுத்து மறுபடியும் கால் பண்ண, சக்சஸ் மாட்டா சூப்பர் மாஸ்டர், அப்புறம் நேரில் வந்து பேசணும் போனோம் சார். புரியுதுங்களா? அப்ப அந்த பட்சியோட மந்திரம் சொல்லிட்டு எந்த பக்கம் போய் நின்னா அந்த அந்த டைரக்ஷன்ல போய் நின்னாரு, பேசினாரு, கரெக்டா முடிஞ்சிச்சாங்க. அப்ப இந்த சக்சஸ், இது சக்சஸ் தானே. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இழுத்துக்கிட்ட இந்த கேஸ் முடியற போது கிட்டத்தட்ட அண்ணனுக்கு சாதகமா வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க.
ஆனா கடைசியில நியாயமாக முடிந்து விட்டது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த பஞ்சபட்சியை கத்துக்கிட்டு அநியாயம் பண்ணி சொத்தெல்லாம் வாங்கிடலாம்னு நினைச்சா முடியாது. எது உங்களுக்கு நியாயமாக கிடைக்கணுமோ அது நியாயமாக கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போறோம், ஒரு பேங்க்குக்கு அப்ளை பண்றோம், லோன் அப்ளை பண்றோம், ஏதோ ஒன்று அப்ளை பண்றோம், இழுத்து அடிக்கிறாங்க. நம்ம நேரம் நல்ல நேரமா பார்த்து நம்ம செய்யும் போது சக்சஸ் ஆகும், ஈஸியா முடியும். அப்ளிகேஷன் வாங்குறோம், சைன் பண்றோம், ஃபில் பண்றோம், சைன் பண்றோம், கொடுக்குறோம், 2 நாள்ல 3 நாள் லோன் ப்ராசஸ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது, நம்ம வாங்கிடுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இழுத்துக்கிட்டு இருக்காது, ஐ மீன் லேட் ஆகாது. புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த பஞ்சபட்சி யாரெல்லாம் கத்துக்கணும்? நம்ம கத்துக்கூடிய எல்லாருமே கத்துக்கக்கூடிய விஷயம் தானே இது. தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். இப்ப நம்ம கத்துக்கிட்டு என்னெல்லாம் திரும்ப பார்ப்போம். நம்ம பட்சி என்ன நிலையில இருக்காங்க, நம்ம பிறக்கும் போது நம்ம பட்சி என்ன நிலையில இருந்தாங்க, அந்த திதி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம பஞ்சபட்சிய நம்ம ஒரு வேலை செய்யும் போது, ஒரு தொழில் செய்யும் போது, ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நம்ம பட்சி என்ன நிலையில இருக்கும்போது நம்ம செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, நமக்கு மட்டும்தான் இல்ல, நம்ம பசங்களுக்கு, நம்ம பேர பசங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, தம்பி நீ இந்த நேரத்துல செய், உனக்கு சக்சஸ் ஆகும். அந்த தம்பி என்ன பண்ணாரு, போய் செய்யறாரு, சக்சஸ் ஆயிடுச்சு. உடனே உங்ககிட்ட என்ன சொல்ப்பா, அண்ணே வணக்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்ச சக்சஸ் ஆயிடுச்சு, அடுத்து நான் செய்ய போறேன், உங்க மேல தனி மதிப்பு வந்துருமா? தனி மதிப்புலாம் அப்புறம் வரட்டும், விடுங்க. மூச்சு காற்றும் தொழில் தெரிந்தால் ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. மூச்சு மாற்றும் கலை தெரிந்தால் வெற்றி கிடைக்கும். நிச்சயம் அது சரம், அது சரம், மூச்சு காற்று. நமக்கு எந்த பக்கம் சுவாசம் போகுது தெளிவா தெரிஞ்சு, அவங்களுக்கு எந்த பக்கம் நம்ம நின்னா கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சு அந்த பக்கம் நின்று பேச வெற்றி கிடைக்கும். அது கூட சேர்ந்து நமக்கு பட்சி அரசு நேரத்தில் இருக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லி செய்யும்போது இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சிச்சுங்களா எல்லாருக்கும்? எஸ். அப்ப நம்ம நேரம் நல்ல நேரமாக இருக்கும்போது, சரி நம்ம எந்த நேரத்துல செஞ்சா சக்சஸ் ஆகுமோ அந்த நேரத்துல பார்த்து செய்யக்கூடிய கலை தான் பஞ்சபட்சி கலை, பஞ்சபட்சி சாஸ்திரம். இது கூட பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க 99.99% மக்கள் சரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. திருமூல திருமந்திரம், ஆமாம் திருமந்திரத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. அட்டங்கா யோகத்துல இருந்து பரியங்க யோகத்துல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கா திருமூலர். புரியுதுங்களா? அப்ப பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க எல்லாம் சரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சரம் தெரிஞ்சவங்க எல்லாமே பஞ்சபட்சி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட்சி தெரிந்தவனை பகைத்துக் கொள்ளாதே, பழமொழி இருக்கு, கரெக்டா சொன்னீங்க. பட்சி அறிந்தவன் பகைத்துக் கொள்ளாதே, சரம் அறிந்தவன் சரசமாடாதேன்னு பழமொழி இருக்கு. சரம் அறிந்தவன், எனக்கு சரக்கலை தெரியும் அப்படின்னா சும்மா சண்டை போடுறது, எனக்கு சரம் வச்சு நான் ஜெயிச்சிருன்னு தெரியும் அவங்களுக்கு. பட்சி அறிந்தவன் பகைத்துக் கொள்ளாதேன்னா, என் பட்சி எப்ப பலமா இருக்குன்னு தெரியும், உங்க பேர் தெரியும், உங்க பேர் பட்சி எப்ப டவுனா இருக்குன்னு தெரியும். அந்த நேரத்துல நான் வந்து கேட்டா நீங்க செஞ்சிருவீங்க, நான் சொன்னா நீங்க செய்வீங்க, அவ்வளவுதான். அதான் நான் இல்லைங்க, அந்த பட்சி அறிந்தவர்கள் சொல்றேன். இருங்க, திருமந்திரம் திருமதி எந்த புக்கா? திருமந்திரம் எந்த புக் திருமதி எந்த புக் வாங்குறதுன்னு கேட்டீங்களா? திருமந்திரம் எந்த புக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். நிலம் என்கிற பஞ்சபூதத்திற்கு என்ன பட்சி, அது ஆரம்பத்துல சொன்னமே, வல்லூர். ஓகேங்களா? திருமந்திரத்துக்கு இங்க சென்னையில வந்து ஒரு பதிப்பகம் இருக்குங்க. பன்னீர் திருமறைகள் மட்டும்தான் அங்க பிரிண்ட் போடுறாங்க. நான் டீட்டெயில் வேணா எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறேன். அந்த கால் கைலாச பிரிண்டர்ஸ், கரெக்ட். அவங்க கிட்ட புக்கு பேஜஸும் நல்லா இருக்கு, ஃபாண்ட் டெக்ஸ்டும் நல்லா பெருசா இருக்கு, நல்லா இருக்கு புக்கு. சரிங்களா? திருமந்திரம் புக் எல்லாம் யாராவது வாங்கினீங்கன்னா அர்த்தத்தோட வாங்காதீங்க. சரணம் பார்ப்போம், சரம் பார்ப்போம். சரி, ஓகே, சரணம் பார்ப்போம், சரம் பார்ப்போம். இன்னொன்னு தெரியுங்களா, முருகருக்கு ஏன் தெரியுமா சரவணன் பேரு? சரம் அறிந்தவன் சரவணன். முருகருக்கு அதான் பேரு. என் பேர் கூட கோபி சரவணன், ஏன்னா எனக்கும் சரம் தெரியும். எஸ், சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன்.
சரி, இது சரக்கலை அப்படி பார்த்துப்போம், அது அப்ப வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் கரெக்ட், எல்லாத்துக்கும் அடிப்படை மூச்சு தான். மூச்சு அது சரம், அது வேற கிளாஸ். சரம் பார்க்கும்போது சரம் பார்த்துக்கலாம், அந்த கிளாஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சபட்சி. சரிங்களா? அப்ப இந்த பஞ்சபட்சி 5 பட்சிகள் என்ன தொழில் பண்றாங்க, அதோட கணித முறை, பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, திதி பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, லக்ன பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, நட்சத்திர ராசி பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த பட்சிகளை எந்தெந்த விஷயத்தை எப்ப பயன்படுத்திக்க போகிறோம், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு கத்துக்கிட்டு நம்ம அந்தந்த விஷயங்களை நமக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், நம்ம குடும்பத்தினருக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி சொல்லலாம். இதுல பிரசன்னம் பார்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். பட்சியை வச்சு எப்படி பிரசன்னம் பாக்குறது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லல, ஒரு ஐடியா கொண்டு சொன்னா, நீங்க பட்சி பார்த்து ஓகே கல்யாணம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம்னு சொல்லிடலாம். பட்சி உங்க பட்சி சரி, அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு 2 மாசம் கழிச்சு பாறேன் அப்படி கூட சொல்லலாம். அந்த டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். இருங்க, இப்ப மியூட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப கேளுங்க, உங்களோட கேள்விகள் தான் இருந்து கேளுங்க. சொல்லுங்க சார். சார் பூராட நட்சத்திரம் சார், அதாவது நட்சத்திரத்துக்கான பட்சி வளர்பிறை தேர்வுலாம் பார்த்துக்க சொல்லணும். அது நம்ம கிளாஸ்ல கத்துக்கலாம். வளர்பிறை சார், வளர்பிறை தனுசு ராசி தனுசு லக்னம், அது கிளாஸ்ல கத்துக்கலாம் சார் நம்ம. ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். சரி, இப்ப சொல்லி கொடுத்ததுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் டவுட்டே இல்லையா? சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ஆப்போசிட் இருக்கிற எதிரிக்கும் ஒரே மாதிரி பஜ்ஜி இருந்தா யாருக்கு சாதகமாகும்? இப்ப நீங்களும் வல்லூர் பட்சி, நானும் வல்லூர் பட்சி. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். உங்களுக்கு பட்சி தெரியாது, எனக்கு பஞ்சபட்சி தெரியும். இப்ப அந்த பஞ்சபட்சி மந்திரம் சொல்லி கொடுப்போம். அந்த மந்திரத்தை வச்சு நான் என்னோட பட்சியை பலப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு பட்சி தெரியாது, நீங்க அதனால உங்க பட்சியை பலப்படுத்தல. என்னோட பட்சி பலமாக இருக்கும் போது யாருக்கு சாதகமாகும்? உங்களுக்கு சாதகமாகும். இப்ப உங்களுக்கு பட்சி தெரிஞ்சிருக்கு, எனக்கு பட்சி தெரியாது. இப்ப நீங்க மந்திரம் சொல்லி நீங்க பலப்படுத்தி வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு சாதகமாகும். அப்ப யாரு பஞ்சபட்சியை கத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பலப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாகும். இப்ப அடுத்த கேள்வி, உங்களுக்கும் பஞ்சபட்சி தெரியும், எனக்கும் பஞ்சபட்சி தெரியும், நானும் மந்திரம் சொல்றேன், நீங்களும் மந்திரம் சொல்றீங்க, இப்ப யாருக்கு சாதகமாகும்? கேள்வி இப்படி கேட்கலாம் தானே? இப்ப நீங்க கேட்க வர விஷயம், நான் 2 பேரும் பேசுற விஷயம், யார் பக்கம் நியாயம் இருக்குதோ, பிரபஞ்ச நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாகும். வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் இருக்கு. இதோட ஃபீஸ் வந்து 5200 ரூபாய், 5000 rupees, 100 rupees. நல்லா கேட்டுக்கோங்க, இதோட ஃபீஸே வேற. லெவல் 1 4200, லெவல் 2 4200, 8400 மொத்தமா பே பண்ணி ஏற்கனவே படிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து 2மே சேர்த்து ஒரே பேட்ச் ஆக்கிட்டோம் இப்ப. அதனால 5100. ஒழுங்கா எல்லாருக்கும் மியூட்டே போட்டுருக்கலாம்ல ஐயா? புத்தகம் கொடுப்பீங்களா? புத்தகம்ன்றது வராது சார், அதுக்கான PDF நம்ம ஷேர் பண்ணிடுவோம். எதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? கணித முறையில் தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். உங்களே ஹோம்ஒர்க் நிறைய இருக்கும் இதுல. இருங்க ஒரே நிமிஷங்க, சார்ஜ் டவுன் ஆகுது. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்போம், ஹோம்ஒர்க் உங்களுக்கு செய்ய வைப்போம்.
ஹோம்ஒர்க் செஞ்சு உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. என்னங்க ஸ்கூல்ல அங்க படிக்கிறோம், ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்து ஹோம்ஒர்க் எல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க? எஸ், நம்ம ஸ்டூடெண்ட் தானே, இப்ப கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் தானே. சரி சார். ஸ்டூடெண்ட் ஹோம்ஒர்க் கொடுத்தானே அவனுக்கு பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்ல மாட்டோம். அதுக்குன்னு நீல் டவுன் கீப் யுவர் ஃபிங்கர் அந்த மொத்தத்துல சொல்ல மாட்டோம். மியூட்டை போட்டுக்க சொல்லுவோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு, அதாவது இத்தனை வருஷம் நான் கிளாஸ் எடுக்கிறதுல இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா, ரெண்டு பேட்சையும், அதாவது லெவல் 1 லெவல் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சேர்த்து இந்த கிளாஸ் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேற மாதிரி எடுத்துட்டு இருந்தோம், தனித்தனியா எடுத்துட்டு இருந்தோம். இது வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றதுங்க, ஃபீஸ் ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாசம் இதே ஃபீஸ் இருக்குமான்னு தெரியாது. இப்பவே நம்ம ஸ்டூடெண்ட், பழைய ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, 8200 ரூபாய் கொடுத்து படிச்சிரு, 8400 ரூபாய் கொடுத்து படிச்சிருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு 5500 ரூபாய் ஃபீஸ் சொல்றீங்க, யாரு கிட்ட நீங்க சொல்றீங்கன்றாங்க. நம்ம க்ளோஸா அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டர், இந்த குரு சிஷ்யன் அந்த மாதிரிலாம் இருக்காது நம்மளுக்கு. கிளாஸ் ஜாலியா தான் போயிட்டு இருப்போம். அவங்க கேள்வி கேட்பாங்க நம்மள, இல்லைங்க என்னங்க பண்றது, அதெல்லாம் தெரியாது. அப்ப எனக்கு என்ன, அப்ப நான் வந்து லேட்டா படிச்சிருப்பேன்ல, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இவங்க கேள்வி கேட்கறத நான் அடுத்த தடவை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நீங்க இந்த தடவை படிச்சிருங்க. இதுல இன்னொன்னு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். இன்னொன்னு, இப்ப நீங்க ஒரு தடவை படிக்கிறீங்க, இந்த பேட்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அந்த 15 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. குரூப் அவுட் வெளில போயிடாதீங்க, குரூப்லயே இருங்க. அடுத்தது சரிங்களா, அடுத்த பேட்ச் பஞ்சபட்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க, அதுலயும் நீங்க மறுபடியும் கலந்துக்கலாம், அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாம் எக்ஸ்ட்ரா. எத்தனை தடவை நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம் மறுபடியும். டோட்டல் கிளாஸ் ஹவு மெனி டேஸ்? 15 டேஸ், 15. இப்ப மற்றவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சர்வ கட்டுக்களை, அது என்னதுங்க, பேர் கூட சர்வ கட்டுக்களை உடைக்கும் மந்திரம், கரெக்ட், பரிகாரம். அது எத்தனை நாள் கிளாஸ் பண்ணணும் நம்ம? 4 days, 3 days சொல்லி 4 days. அதனால நமக்கு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணா நம்ம வேலை. 15 டேஸ் சொல்லுவோம், மேபி ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட வரலாம், ஆனா நிச்சயமா கம்மியாகாது. எல்லாருக்கும் புரியணும், அந்த சொல்லித்தர விஷயம் எல்லாருக்குமே புரியணும். எல்லாருக்குமே ஒரு சப்ஜெக்ட், இப்ப வந்து ஒரு விஷயத்தை பத்தி எடுக்கிறோம், பெயர் பட்சி பத்தி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் புரிஞ்ச பிறகுதான் நட்சத்திர பட்சிக்கு போவோம். நட்சத்திர பட்சி எல்லாருக்கும் புரிஞ்ச பிறகுதான் அடுத்த கணித முறைக்கு போவோம். அந்த கணித முறை புரிஞ்ச பிறகு அடுத்த நிலைக்கு போவோம். அதனால மேபி ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரலாம். இப்பயே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 15 தானே சொன்னீங்க, ஏன் 16வது கிளாஸ் எடுக்கிறீங்க யாரும் கேட்காதீங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, என்னோட ஜிபே நம்பர், பேங்க் டீட்டெயில் எல்லாருக்கும் குரூப்ல ஷேர் பண்றேன். என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். 9385 9945 பின்கால் மெசேஜ்லயும் போட்டிருக்கேன் பாருங்க, இது என்னோட மொபைல் நம்பர். நாளைக்கு காலைல ஒரு 11 மணிக்கு மேல எனக்கு கால் பண்ணுங்க, டவுட் இருந்தா. பேமெண்ட் டீட்டெயில் நான் இப்போ குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். என்னெல்லாம் கத்துக்க போறோம் கம்ப்ளீட் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, அப்போ பர்சனலா பேசணும்னா கூட காலையில 11 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்தது மண்டே மார்னிங் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் கிளாஸ்ல. ஓகேங்களா? எஸ், அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.